எனவே தயங்காமல் அந்த முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களது இல்லத்தில் விரைவிலேயே இனிமையான இல்லற வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருங்க. மீண்டும் ஒரு முறை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலம் நண்பர்களே. உங்கள் நலனை நாங்கள் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கோம். கமெண்ட் செக்ஷனில் அதை போட்டு விடுங்க. இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே. மேலும் யாரெல்லாம் சுபகாரிய தினமாக, திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும், மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை இத்தனம் பிரார்த்தித்துக் கொண்டு, நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் தினசரி உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக, நல்ல ஒரு ஏதுவாக அது அமையுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக, மாபெரும் ஒரு சப்போர்ட்டாக, என்கரேஜாக இருக்குங்க. இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 8ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2022 வருடங்க, சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள். இன்றைய தினம் சிவன் கோயிலில் நடராஜர் அபிஷேகம் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுங்க. அதில் கலந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு. மேலும் இன்றைய தினம் பெருமாளையும் வழிபடலாம். இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் ஆஞ்சநேயர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு மற்றும் நடராஜர் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க. எந்த டைம்ல நடராஜருக்கு அபிஷேகம் பண்றாங்க அப்படின்றத நீங்க முன்னாடியே கேட்டு வச்சுக்கிட்டு நீங்க போயிட்டு அதை கரெக்டாக அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சந்திர பகவான் உலா வரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. 7ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் வரும்பொழுது அங்கு ஏற்கனவே உள்ள குருவுடன் சேர்க்கை பெறுவது மிகப்பெரிய யோகமான அமைப்பாக கருதப்படுதுங்க. எனவே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. குறிப்பாக உங்களது இல்லத்தில் சுபகாரிய முயற்சிகள் இப்பொழுது சிறப்பாக கைகூடும் என்பதால் தயங்காமல் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு அடுத்தளத்தை உங்களது சுபகாரிய முயற்சிகளுக்காக பேச்சுவார்த்தைகள் மூலமாக ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. எனவே உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வகையில் நல்ல ஒரு வாழ்க்கை இன்றைய தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்குங்க. எனவே அதன் மூலமாக இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு பெருகும். போதாக்குறைக்கு நண்பர்களும் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு தருவாங்க. அதுவும் சேர்ந்து இன்றைய தினத்தை உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாற்றித்தர கண்டிப்பாக காத்திருக்குங்க. இன்றைய தினம் அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் உங்களது நண்பர்கள் மூலமாகவும், குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் மற்றும் நெருக்கமானவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. இன்றைய தினம் தொழில் வளர்ச்சிக்கும் உங்களது நண்பர்கள் உதவி செய்வாங்க. உங்களது ஆரோக்கியத்திற்காக நீங்கள் கொஞ்சம் தொகையை செலவிடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு அதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க. இன்றைய தினம் நீங்கள் வீட்டிலிருந்து வெளியே கிளம்பும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக உங்களது உடைமைகள் மீது தனி கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க. ஏன்னா உங்களது மதிப்புமிக்க சில பொருட்கள் திருட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக மற்றவர்களிடம் இருப்பது அவசியம். குறிப்பாக உங்களை விட அனுபவம் குறைந்தவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க. அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்குங்க. குறிப்பாக குழந்தைகள்கிட்ட ரொம்ப பொறுமையாக நடந்துக்கிறது இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் நீங்கள் உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான உங்களது காதல் வாழ்க்கையில ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக சூப்பராகவே இருக்குங்க. நீங்கள் ரொமான்ஸ் உணர்வுக்கு நல்ல ஒரு பிரதிபலனை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு செவுத்தில் எடுத்த பந்து போல ரொமான்ஸ் உணர்வுகள் திரும்பி வரக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு. இன்றைய தினம் உங்களால் குழந்தை பருவத்தில் எதெல்லாம் செய்ய முடியலையோ அதெல்லாம் செய்து முடித்து மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமா இன்னைக்கு கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் உங்களை புகழ்ந்து தள்ளுவார். உங்களது வாழ்க்கை துணையானவர் திருமணமானவர்களுக்கு கண்டிப்பாக உங்களை மீண்டும் ஒரு முறை காதல் வயப்படக்கூடிய வகையில் நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால இன்றைய தினம் இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களது மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணையானவர் மீண்டும் ஒரு முறை உங்கள் மீது காதல் வயப்படுவார். இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பாக நல்ல ஒரு இனிமையான இல்லற வாழ்க்கையை அனுபவிக்க முடியுங்க. இன்றைய தினம் சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக முடிவாகுங்க. எனவே இல்லத்தில் உங்களுக்கு விரைவிலேயே கெட்டிமான சத்தம் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல நன்மைகளை கிடைக்க பெறுவீர்கள். அது எப்படின்னா உங்களது நண்பர்கள் நெருக்கமானவர்களுக்கு சிலர் பேருக்கு நீங்கள் உதவி செய்யறது மூலமாக அது கிடைக்குங்க. இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாறணும், நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னியுடைய ரசபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது கன்னியுடைய ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம
மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க நண்பர்களே. அதன் மூலமாக புதிய வீடியோக்களை நம்ம அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் வந்துடும். ஸோ எல்லா வீடியோவையும் தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையுங்க. எனவே அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க. எங்களுக்கு மாபெரும் சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜ் அது அமையுங்க. இன்றைய தினத்திற்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ப்ரௌன் கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ப்ரௌன் கலர் இன்னைக்கு லக்கியஸ்ட் கலர் அமையும். மேலும் நம்பர் 3 மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு வீடு, மனை, நிலம் போன்றவற்றின் மூலமாக இருந்து வந்திருந்த சில தடை தாமதங்கள் குறையும். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு காரியங்களில் வெற்றி கிடைக்கும் என்பதால் நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் காணப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. சில சுப செய்திகள் இன்றைய தினம் உங்களை தேடி வரும். அதற்கு உங்களது நண்பர்கள் உறுதுணையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஏதாவது தேர்வுகளில் மாணவர்கள் கலந்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான நல்ல முடிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் கல்வியில மிகச்சிறந்த நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் காணப்படுறதுனால மாணவர்களுக்கு மிக மிக சிறப்பான நாள். காரியங்கள்ல உங்களுக்கு ஏதாவது தடை தாமதங்கள் இருந்தால் ஜவ்வா எடுத்துட்டு இருக்கக்கூடிய காரியங்களை கூட இன்றைய தினம் நீங்கள் முடித்து விடக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால காரியங்கள் முடிவதால் வெற்றிகரமாக மன நிம்மதியுடன் உங்களது இன்றைய தினத்தை மிகச்சிறப்பாக நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியுங்க. எனவே முயற்சி செய்யுங்கள், கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் தொழில் மிகச்சிறப்பாக இருக்குங்க. நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் ஒற்றுமையை கண்டிப்பாக அதிகரிக்கும். தவறி போனதா நீங்க நினைச்ச சில பொருட்கள் இன்றைய தினம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் அல்லது அது குறித்த சிந்தனைகள், தவறி போன சில பொருட்களை குறித்து நீங்கள் அதிகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நாளா இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டுருங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் அது வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக அது முடியாதுங்கிறதுனால இந்த வீடியோ அனைவருக்கும் பிடித்திருந்தால் லைக் பட்டனை அனைவரும் அழுத்தி விட்டுருங்க. மேலும் உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா தினசரி நோட்டிஃபிகேஷன்களை உங்கள் மொபைல் மூலமாக இருந்த இடத்திலேயே பெறுவதற்காக இப்போதே நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல் பட்டனை அழுத்தி விடுங்க. எங்களுக்கு மாபெரும் ஒரு சப்போர்ட்டாக அது என்கரேஜாக அமையுங்க. மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.